ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சமையல். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இது ஒரு vlog ஸ்டைல் வீடியோ. சமையல் இருக்காது அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஆனால் டைம் லேப்ஸில் நான் தீபாவளிக்கு என்னென்னலாம் செஞ்சேன், ஸ்வீட்டு காரம் எல்லாம் நம்ம முதல் நாளில் 2-3 நாள் முன்னாடியே நம்ம செஞ்சு வைப்போம் இல்லையா, அதெல்லாம் என்னென்ன செஞ்சேன், எப்படி நான் எல்லாம் பேக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கொண்டு போய் கொடுத்தேன், இதெல்லாம் தான் இந்த வீடியோவுடைய கண்டென்ட்டு. ஏன் நான் இன்டெப்த் காட்டாமல் டைம் லேப்ஸில் காட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் செஞ்ச ரெசிபீஸை தான் நான் செஞ்சுருக்கேனுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி மாவு தட்டை, அது நம்ம நவராத்திரி சீரீஸில் ரைஸ் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி செஞ்ச நாள் அரிசி மாவு தட்டை தான் காரமாட்டம் நான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறமா தயிர் முறுக்கு செஞ்சேன். தயிர் முறுக்கு போன வருஷத்துடைய தீபாவளி எபிசோடுக்கு தயிர் முறுக்கு தான் செஞ்சேன். என்ன காரம் செய்கிறது அப்படின்ட்டு வீட்டில் கேட்டும்போது தயிர் முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அதிகமான ஓட்டு விழுந்தது. ஸோ அதனால் தயிர் முறுக்கு செஞ்சேன். போன வருஷம் செஞ்சதுக்கு அப்புறமா செய்யவே இல்லை. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குமா, ஸோ அதுதான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு தயிர் முறுக்கு செஞ்சேன். ஸ்வீட் 7 கப்பு பர்ஃபி, 7 கப்ஸ் பர்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் டைம் லேப்ஸில் தான் பண்ணியிருக்கேன். அது சேனலில் இன்னும் பண்ணலை. அந்த ஒரு காரணத்தினால நான் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு ஸ்க்ரீனில் டைப் பண்ணி போடுறேன். நீங்கள் அந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு பார்த்துட்டு டைம் லேப்ஸ் பார்த்தாலே உங்களால் கனெக்ட் பண்ணி கண்டிப்பாக செய்ய முடியும். அது ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் என்னென்னா 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணேன். நம்ம தண்ணி குடிக்கிற டம்ளர் இருக்கும் இல்லையா, அதில் தான் 1 கப் அப்படிங்கிற அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி வேரியஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் 7 கப்ஸ் சேர்ந்தால் தான் அந்த 7 கப்பு பர்ஃபி அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி 3 மடங்கு செஞ்சதுனால கடாய் ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. அது கிண்டுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் செஞ்சு முடிக்கும் போது என்னென்னா 1 ஷாட்டில் நம்மளுக்கு நிறைய பர்ஃபி கிடச்சிரும். இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஹல்வா கிண்டுறதோ லட்டு பிடிக்கிறதோ நம்ம செஞ்சோம்னா அதிகமான வேலையாக இருக்கும். இது கிண்டுறது வேலை தான். ஆனால் கிண்டி நம்ம ஊற்றுனதுக்கு அப்புறமா கட் பண்ணும்போது 1 ஷாட்டில் நிறைய கிடைக்கும்போது ஆஹா அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் பர்ஃபி பிளான் பண்ணேன். எதிர் வீடு பக்கத்து வீடு, அந்த ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டு, கீழே செக்யூரிட்டி அண்ணா, அதுக்கப்புறமா நம்மளுக்கு வீட்டில் ஹெல்ப் பண்ணுற மெய்டு, இத்தனை பேர் அப்படின்னு கவுண்ட் பண்ணும்போது மொத்தம் 17 ஷேர்ஸ் வந்ததுங்க. அடடா நம்ம தப்பு பண்ணிட்டோமா, இவ்வளோ நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு யோசித்தேன். அதுக்கப்புறமா என்ன தோணுச்சுன்னா, நம்மளுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நம்ம தான் ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோமே, நம்ம செஞ்சே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படிங்கிறது அதை விட ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கவே இருக்காதுங்க. நம்ம வெளியில் வாங்கி கொடுக்கறத விட. அண்ட் மோர் ஓவர் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம ஆசையாக நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் செஞ்சேன். ஸோ இந்த வீடியோ கண்டென்ட் நான் என்ன செஞ்சேன், எப்படி பேக் பண்ணேன், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான். அதுக்கப்புறமா சாயந்தரம் கொண்டு போய் நான் அப்பா வீட்டில் கொடுத்தது, மாமா வீட்டில் கொடுத்தது, இதெல்லாம் கூட குட்டி குட்டி கிளிப்ஸ் ஆட்டம் நான் போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் பிளான் பண்ணது அரிசி மாவு தட்டை. இந்த ரெசிபி நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுனால நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய ஒர்க் ஏரியாவில் நல்ல ஒரு நியூஸ் பேப்பரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பேன். இந்த மாதிரி நல்ல ப்ரையர் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பாலித்தீன் ஷீட்டில் இந்த மாதிரி உருண்டைங்களை வச்சுட்டு அதை தட்டி ஒரு பேட்ச் ஆகும்போதே இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அடுத்த பேட்சை ரெடி பண்ணிக்கிட்டு பேட்ச் பை பேட்சாக ஒரு மாதிரி சிஸ்டமேட்டிக்காக பண்ணும்போது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சர்வசாதாரணமாக பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாம் பலகாரம் செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், பிளானிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வேலைகளை ஆரம்பிக்கிறது எப்போவுமே சேஃபு. ஸோ ஒரு காரம் அதாவது தட்டை செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்தது ஸ்வீட் ஆரம்பிச்சுட்டேன். இது 7 கப்பு பர்ஃபி, அதாவது 7 கப்ஸ் பர்ஃபி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கிறதுனால லட்டு பிடிக்கிறதோ இல்லை வேறு ஹல்வா கிண்டுறதோ அப்படிங்கிற ப்ராசஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அப்படிங்கிறதுனால பர்ஃபி அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு தடவை கிளறினோமா, ஊற்றுனோமா, கட் பண்ணோமா, டிஸ்ட்ரிபியூட் பண்ணோமா, அவ்வளோதான், நம்மளை வேலை முடிஞ்சிடும். அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்சல்யூட்லி நோ காம்ப்ரமைஸ். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. தேவையான பொருட்கள்
பொருட்கள் எல்லாமே வந்து அட் ஒன் ஷாட் வந்து நம்ம கடாயில் போட்டு கிளறிட்டு அதுக்கப்புறமா அடுப்பு தான் ஆன் பண்ணுவேன் யூஸ்வலாக. ஆனால் வந்து நிறைய வேலை இருக்கிறதுனால நான் வந்து முதல்ல ஆன் பண்ணிட்டேன். பட் எனிவே ஒரு லம்ஸும் இல்லாமல் வந்து நல்லா முதல்ல கிளறிக்கணும். அதாவது கடாய் வந்து சூடு ஏறுறதுக்குள்ளே நம்மளால் லம்ஸை வந்து நல்லா இது பண்ணிட முடியும், பிளெண்ட் பண்ணிட முடியும். ஸோ நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். குறைஞ்சது வந்து எனக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. ஆனால் என் பொண்ணு என் கூடவே இருந்தா, திண்ணையில் ஒரு பக்கம் உட்காந்து நாங்கள் 2 பேருமே வந்து நல்ல கதை பேசிக்கிட்டே வந்து பாட்டு பாடிக்கிட்டே கிண்டிகிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இந்த விலாக் எடுக்க வந்து அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நேரம் போனதே தெரியல, 1.5 மணி நேரம் ஆச்சு அதுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ட்ரேயில் வந்து நெய் தடவிட்டு பட்டர் பேப்பரால் வந்து நான் கட் பண்ணிவிட்டு செட் பண்ணிட்டேன். ஏன்னா ஜென்ரலாக பர்ஃபி ஊற்றும் போது நெய் தடவிட்டு நம்ம ஊற்றிடுவோம், அதுக்கப்புறமா வந்து கஷ்டப்பட்டு நம்ம எடுப்போம். பட்டர் பேப்பர் போடும்போது என்ன ஆகும்னா ஈஸியாக வந்து டிமோல்டு பண்ண முடியும். பாருங்கள், நான் போட்டதை விட கன்சிஸ்டன்சி வந்து எந்த அளவுக்கு திக்காகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த 7 கப்பு பர்ஃபியோடைய இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து கேர்ஃபுல்லாக எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குன்னா, இந்த கல்கட்டா வானலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடாய் இது. ஹல்வாக்கு பர்ஃபிக்கு மட்டும்தான் இந்த கடாயை நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப சூடாக இருந்தது. கேர்ஃபுல்லாக ஊற்றிட்டு நான் என்ன யூஸ்வலாக பண்ணுவேன்னா, எதுக்கும் சேஃபாக வந்து இன்னொரு ட்ரேவையும் நம்ம க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பேபி ட்ரே வந்து பக்கத்துலேயே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள். ஸோ அதில் வந்து மிச்சம் மீதி இருக்கிறது வந்து நான் ஊற்றிட்டு, இன்கேஸ் வந்து கன்சிஸ்டன்சி லெவல் மாறிடுச்சுன்னா இது நம்ம வீட்டுக்கு வச்சுக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்கறது வந்து நல்ல ஷேப்பாக இருக்கிறது வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து நான் மிச்சம் மீதி இருக்கிற மிக்சரை வந்து செப்பரேட்டாக வந்து ஊற்றி வச்சுட்டேன். ஸோ தட் யூனோ தட் இஸ் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எந்த அளவுக்கு குவான்டிட்டி செஞ்சேன்னா 3 மடங்கு நான் வந்து செஞ்சால் கூட எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. வீட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒரு 4-5 பீஸ் இருந்தால் போதும், அவ்வளோதான் இருந்தது. ஸோ அதனால் வீட்டுக்கு வேறு இல்லையேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல குலாப் ஜாமுன் பண்ணி அதுதான் சாமிக்கு நைவேத்தியமாக வச்சுருந்தேனே தவிர இது வந்து டோட்டலாக முடிஞ்சு போச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஸ்வீட் வந்து ஒரு 1 hour நாங்கள் வந்து செட் பண்ணி வச்சுட்டோம். அதுக்குள்ளே நாங்கள் லஞ்சு சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே நல்ல அந்த ஒரு மாதிரி உள்ளே வந்து வார்மாக இருந்து மேலே வந்து ஓரளவுக்கு க்ரஸ்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் அதுக்குள்ளே லஞ்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். பை த டைம் இதுவும் செட் ஆகிடுச்சு. இது கட் பண்ணி போடுறதுக்கு உண்டான பாக்ஸஸ் அப்படிங்கிறதெல்லாம் கூட வந்து நான் ப்ரீவியஸ் டே வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம போய் தேடக்கூடாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் கூட வந்து நம்ம ப்ரையராக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், நாங்கள் லஞ்சு சாப்பிட்டு வரத்துக்குள்ளே எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. ஸோ கடகடான்ட்டு நான் கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா பாக்ஸஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து முடிச்சாச்சு. இப்போ ஸ்வீட் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து இது தயிர் முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷத்துடைய தீபாவளி விலாகில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த தயிர் முறுக்கு செஞ்சு காட்டியிருந்தேன். இதுவும் வந்து எங்களுடைய ஃபேவரட். முதல்ல வெண்ணெய் அண்ட் பச்சை மிளகா விழுது தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து நம்ம கையில் சூட்டுக்கே வந்து நல்லா கரைஞ்சிரும். அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளிச்ச தயிரை ஆட் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு தோசை மாவு பதம் கன்சிஸ்டன்சிக்கு வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக பச்சரிசி மாவை சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது. ஆனால் கையெல்லாம் எரியுங்க. ஏற்கனவே என்னுடைய கை வந்து ரொம்ப சென்சிட்டிவ். இந்த இஞ்சி உரிச்சாலோ சரி, இல்லை பச்சை மிளகா விழுது நம்ம கையால் தொட்டாலும் சரி, என்னுடைய கை வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அன்றைக்கி பூரா வந்து கை எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த தயிர் முறுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட 3 நாளுக்கு முன்னாடியே வந்து இந்த தயிர் வந்து உரத்து வச்சுட்டு நல்லா புளிக்க வைக்கணும். ஏற்கனவே இப்போது நம்மளுக்கு வந்து மழை காலமாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா புளிக்க வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் 3 to 4 days முன்னாடியே வந்து நான் தயிரை வந்து உரத்து வச்சுடுவேன் தயிர் முறுக்கு பண்ணணும் அப்படிங்கும்போது. ஸோ இந்த மாவு கலந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் அதே மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் ஸ்ப்ரெட்டை வச்சுக்கிட்டு, ஆக்சுவலாக இந்த முறுக்கு வந்து டைரெக்டாகவே வந்து கடாயில் நம்ம பிழிஞ்சிடலாம். ஆனால் இவ்வளோ மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா கையெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா
நியூஸ் பேப்பரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு பாலித்தீன் ஷீட்டை போட்டு நான் இந்த மாதிரி பேட்ச் பை பேட்சாக வந்து செஞ்சால் நம்மளுக்கு கை கொஞ்சம் வலிக்காமல் இருக்கும் அப்படின்ட்டு நானே பிளான் பண்ணி இந்த மாதிரி செஞ்சேன். ஸோ தட் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம உடச்சி அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை விட ஒரு பங்குக்கு ஒரு ஷேருக்கு வந்து 2 முறுக்கா 3 முறுக்கா அந்த டப்பாக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்கும் இண்டிவிஜுவல் பீஸஸாக இருந்ததுன்னா. ஸோ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா முறுக்கு வந்து நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த முறுக்கில் வந்து பச்சை மிளகா விழுது சேர்த்ததுனால இந்த முறுக்கு வந்து வெள்ளை வெள்ளைன்ட்டு தான் இருக்கும், ஓரளவுக்கு லைட் கலரில் தான் இருக்கும். இதுவே நம்ம இதே முறுக்கு வந்து நம்ம சிகப்பு மிளகாய் தூள் கூட சேர்த்து செய்யலாம், அது வந்து ப்ரௌனிங் நிறைய வந்துடும். என்ன இருந்தாலும் அந்த புளிச்ச தயிருக்கு வந்து பச்சை மிளகா விழுது காம்பினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாவே வந்து நம்ம உருட்டி சாப்பிட்றலாம். அந்த அளவுக்கு இந்த மசக்க இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாவு வந்து ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி பலகாரம் செய்யும்போது சாமி நெய்வேத்தியம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேட்சை எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறமா பலகாரம் செய்கிறோம் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே வீட்டில் வந்து வந்துடுவாங்க, டேஸ்ட்டுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு. ஸோ சாமிக்கு எடுத்து வச்சதுக்கு அப்புறமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். என்னென்ன நான் வந்து செஞ்சுருக்கேனோ அதெல்லாம் முதல்ல டேபிளில் வச்சுக்கிட்டேன். அரிசி மாவு தட்டை, தயிர் முறுக்கு, அதுக்கப்புறமா இந்த 7 கப்பு பர்ஃபி. என்னென்ன எதில் டிஸ்போசிபிளில் வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அது கூட வந்து முதல்லையே நான் பிளான் பண்ணிவிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ தட் எல்லாமே ரெடியாக பக்கத்தில் எடுத்து வச்சுக்கும் போது பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருந்தது. ஒரே டப்பாவில் கொடுத்தா ஈஸியாக இருக்குமே, சும்மா டப்பாவாக கொடுக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாக்ஸை வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டு யாருக்கெல்லாம் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேனோ அவங்க பேரெல்லாம் எழுதி லிஸ்ட்டில் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பாப்பா வந்து இந்த மாதிரி டேக்ஸில் எழுதி வச்சுட்டா அவங்களுக்குள்ள பேரை. ஸோ அது வந்து அந்த ஸ்டிக்கி டேப்பை வந்து நான் ஒரு இதுலேயும் வந்து ஒட்டிட்டு அதுக்கு உண்டான ஈஸியாக நம்ம வந்து ஸ்வீட் ஏதாவது கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம், இல்லை நம்ம கல்யாணத்துக்கு போகும்போது தாம்பூலம் பேக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கூட நான் வந்து ஒரு இடத்துல கபர்டில் ஒரு ஷெல்ஃபில் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி திங்ஸ் போட்டு கொடுக்குறதுக்கு திரும்ப நம்ம கவர்ஸ் இதுக்காக போய் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதெல்லாம் குட்டி குட்டி பேக்ஸ் தானே தாம்பூலம் பேக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி பேக்ஸில் போட்டு நான் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த 2 டப்பா அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலிங்க, பத்தாது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு 2 டப்பா. ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து எங்கள் வீட்டுக்காரரு பேங்க்குக்கு போகும்போது கொடுத்துட்றேம்மா அப்படின்ட்டு அவர் சொன்னார், ஒரு பக்கம் அவர் கொடுக்கறது ஒரு பக்கம் நான் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி 2 பக்கமாக நான் வந்து பிரித்து வச்சுட்டேன். இது வந்து இதெல்லாம் செஞ்சு ராத்திரி தூங்கும்போது 12:30 மணி ஆயிடுச்சு. பட் எனிவே என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா, நானே செஞ்சு கொடுக்கறது, அது கொஞ்சமோ ஜாஸ்தியோ நானே செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஃபைனலாக அடுத்த நாள் வந்து அப்பா வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ அப்பாவுக்கு கொடுத்துட்ருக்கேன் பாருங்க. ஹாப்பி தீபாவளி டாடி. தேங்க்யூ. விஷ் யூ தி சேம். ஸோ அப்பாவுக்கு என்னென்னா ஒரு பக்கம் நான் செஞ்சு இவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் வருத்தம் என்னென்னா, ஏன் பாப்பா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணுமா, நீ இப்போ என்ன கொண்டு வந்து கொடுக்கலன்னா இப்போ யார் கேட்டா அப்படிங்கிற மாதிரி. அப்பா தான். அடுத்தது வந்து எங்கள் தம்பிக்கு கொண்டு போய் கொடுத்தேன். ஹாப்பி தீபாவளி ராதா அண்ட் நவீன். தம்பி என்ன சொல்லுவான், அதே தான், இப்போ ஏன்க்கா உன் சேனலை பார்த்து மற்றவங்க உனக்கு செஞ்சு கொடுக்கணும், நீ எதுக்கு கொடுக்குற, என்னக்கா நீ அப்படின்ட்டு ஆஸ் யூஷுவலா. அடுத்தது வந்து மாமா வீட்டுக்கு போயிட்டேன், நிரஞ்சன் மாமா. ஹாப்பி தீபாவளி மாமையா. தேங்க்யூ ராமுலு. தாய் மாமாவை மிஞ்சினவங்க யாராவது இருக்க முடியுமா, உங்கள் அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்கு பாப்பா அப்படின்ட்டு சொன்னார். இதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ என்னுடைய இந்த vlog பார்த்தீங்களா, டைம் லேப்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருந்தது. கொஞ்சம் பிளானிங் இருந்தால் வந்து சீக்கிரமாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சீக்கிரமாக சமையல் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதை வந்து திண்ணை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் போட்டு அதுக்கப்புறமா வந்து க்ளீனிங் ஒர்க் அப்படிங்கிறது கூட வந்து கொஞ்சம் பிளானிங்காக பண்ணும்போது க்ளீனிங் ஒர்க் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் எஸ்பெஷலி பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு கிடையாது. அண்ட் மோரோவர் நம்ம செஞ்சு நம்ம நெய்பர்ஸ்க்கு கொடுக்கும்போதோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போதோ அதை விட ஒரு அல்டிமேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுவுமே இருக்காது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குவான்டிட்டி டஸ் நாட் மேட்டர், இட் இஸ் ஒன்லி த மைண்ட், தட் கிவிங் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஜஸ்ட் ஹாய் பாய் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமானாங்க. அண்ட் நீங்கள் செஞ்சதா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாங்க. முக்கியமாக வந்து அப்பா வீடு
அப்பா வந்து மனசில் ஓகே நம்ம பொண்ணு செஞ்சா அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் கண்ணா நீ இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி செய்யணுமா, இத்தனை பேருக்கு வேற கொடுத்துருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு இழுக்கும் பாருங்களேன், அதுதாங்க பெற்றவங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ என்னுடைய சந்தோஷம் என்ன அப்படிங்கிறது நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் ஏதாவது சிம்பிளாக வந்து செஞ்சுட்டு வீட்லேயே செஞ்சுட்டு 4 பேருக்கு கொடுத்தீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஸோ இந்த vlog பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ விஷிங் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் அ வெரி வெரி ஹாப்பி தீபாவளி. ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.